அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 18 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: பள்ளி கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் பொதுத் தேர்வில் தமிழ் பாடத்தில் 100 மதிப்பெண்கள் பெறும் மாணவர்களுக்கு 10,000 ரூபாய் வழங்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் அறிவித்துள்ளார். தமிழ் மொழியின் சிறப்பையும் அதில் சிறந்து விளங்கும் மாணவர்களை ஊக்குவிக்கும் நோக்கிலும் இந்த சிறப்பு பரிசு வழங்கப்பட உள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் நேரடி நியமனம் மூலமாக கிராம உதவியாளர்கள் பணியமர்த்தப்பட உள்ளனர். அவர்களுக்கான வயது வரம்பு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி பொது பிரிவினருக்கான அதிகபட்ச வயது வரம்பு 32ஆகவும், பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான வயது வரம்பு 39ஆகவும், தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினருக்கான அதிகபட்ச வயது வரம்பு 42ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கிராம உதவியாளராக நியமனம் செய்யப்படும் ஒவ்வொரு விண்ணப்பதாரரிடமும் இந்த வயது வரம்பு நிலையை மாவட்ட ஆட்சியர்கள் பின்பற்ற வேண்டும் எனவும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரே கட்டணத்தில் பேருந்து, புறநகர் ரயில், மெட்ரோ ரயில், ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்களில் பயணம் செய்யும் வசதியை முதலமைச்சரான மு.க.ஸ்டாலின் இன்று 22ஆம் தேதி சென்னையில் தொடங்கி வைக்க உள்ளார். நான்காவது அறிவிப்பு: நாட்டின் பொருளாதாரம் மற்றும் மக்களின் வாழ்வில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும் ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தங்கள் நவராத்திரியின் முதல் நாளான இன்று செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகின்றன. ஐந்தாவது அறிவிப்பு: அரசு பள்ளி மாணவர்கள் திறனறிவு தேர்வுகளை எளிதில் எதிர்கொள்ளும் விதமாக ஃபியூச்சர் ரெடி வினாக்கள் மூலம் மாதந்தோறும் தேர்வு நடத்த பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. இதன்படி மாதந்தோறும் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை ஆங்கிலம், கணிதம், அறிவியல், பொது அறிவு சார்ந்த பாடங்களில் மாணவர்கள் கடந்த கல்வியாண்டில் படித்த பாடப் பொருட்களை ஒட்டி உயர் சிந்தனை வினாக்களை வடிவமைக்கும் பணி SCERTக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு: உயர்கல்வி வழிகாட்டி பயிற்சியில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டிய மாணவர்களின் தகவலை அக்டோபர் 20ஆம் தேதிக்குள் பதிவு செய்ய வேண்டும் என பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. அதன்படி மாவட்டங்களில் ஆசிரியர்கள் பதிவிடும் தகவலின்படி மட்டுமே இனிவரும் நாட்களில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டிய மாணவர்களின் உயர்கல்வி சார்ந்த வழிகாட்டுதல்கள் மற்றும் உயர்கல்வி சேர்க்கையை உறுதி செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும், எனவே வகுப்பாசிரியர்கள் தங்களுடைய மாணவர்களின் விவரங்களை எமிஸ் தளத்தில் முழுமையாக பதிவு செய்வதை தலைமை ஆசிரியர் உறுதி செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: சிறுபான்மையினர் நலத்திட்டங்களை ஆய்வு செய்து பணிகளை துரிதப்படுத்தும் வகையில் தமிழக அரசு சிறப்பு குழுவை அமைத்து உத்தரவிட்டுள்ளது. முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், புத்த மதத்தினர், சமணர்கள், பார்ஷிகள் ஆகிய சிறுபான்மையின மக்களின் சமூக பொருளாதார கல்வி நிலையை மேம்படுத்த தமிழக அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு நலத்திட்டங்களை சிறப்பு குழு மாவட்ட அளவில் ஆய்வு மேற்கொண்டு அவற்றை விரிவுபடுத்துவதற்கான பணிகளை செய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எட்டாவது அறிவிப்பு: தூத்துக்குடியில் 30,000 கோடியில் உலகத்தரம் வாய்ந்த கப்பல் கட்டும் தளம் அமைக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக தொழில்துறை அமைச்சரான TRP ராஜா கூறியுள்ளார். 2 கப்பல் கட்டும் தளங்கள் அமைப்பதன் மூலமாக 55,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். ஒன்பதாவது அறிவிப்பு: வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் 26, 27 ஆகிய தேதிகளில் உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், மேலும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 7 நாட்கள் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. 10வது அறிவிப்பு: 5,51,000 பேர் விண்ணப்பித்திருந்த குரூப் 2, குரூப் 2A தேர்வுக்கான ஹால் டிக்கெட் TNPSC இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. குரூப் 2, 2A பதவிகளுக்கான முதல்நிலை தேர்வு வரும் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது. 11வது அறிவிப்பு: வெளிநாடு சென்று படிக்கும் 10 முஸ்லிம் மாணவர்களுக்கு ஒரு மாணவருக்கு
36 லட்சம் வீதம் கல்வி உதவித்தொகை வழங்க 3,60 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கும் மாணவ மாணவியர்கள் அக்டோபர் 31ஆம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும். 12வது அறிவிப்பு. பனை மரத்தை வெட்டும்போது மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி பெறுவது கட்டாயம் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இனி பனை மரங்களை வெட்ட அனுமதி கோரும் விண்ணப்பங்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும், விண்ணப்பம் கிடைத்தவுடன் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று மரம் வெட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை ஆராய்வார்கள் எனவும், தவிர்க்க முடியாத காரணங்கள் இருந்தால் மட்டுமே அனுமதி வழங்கப்படும் எனவும், இந்த உத்தரவு பனை மரங்களை வெட்டுவோரின் எண்ணிக்கையை கணிசமாக குறைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 13வது அறிவிப்பு. தேசிய கல்வி உதவித்தொகைக்காக விண்ணப்பிப்பதற்கான காலக்கெடு 2025 செப்டம்பர் 30 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த முழு விவரங்களை scholarship.government.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம். 14வது அறிவிப்பு. நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள பாலிடெக்னிக் செமஸ்டர் தேர்வுக்கு கட்டணம் செலுத்த கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள பாலிடெக்னிக் தேர்வுக்கு எந்த விதமான அபராத கட்டணமும் செலுத்தாமல் செப்டம்பர் 20ஆம் தேதி வரையும், 150 ரூபாய் அபராத கட்டணம் செலுத்தி செப்டம்பர் 21 முதல் 27ஆம் தேதி வரையும், அபராத கட்டணம் 250 ரூபாய் செலுத்தி செப்டம்பர் 28 முதல் அக்டோபர் 6 வரையும் விண்ணப்பிக்கலாம் எனவும், முதல் செமஸ்டரை தவிர மற்ற அனைத்து செமஸ்டர் மாணவர்களுக்கும் கடைசி வேலை நாள் அக்டோபர் 3 என்பதற்கு பதிலாக அக்டோபர் 17 என மாற்றப்பட்டுள்ளது. 15வது அறிவிப்பு. ஊட்டி, கொடைக்கானல் போன்று வால்பாறையிலும் நவம்பர் 1 முதல் இ-பாஸ் நடைமுறையை அமல்படுத்த அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஊட்டி, கொடைக்கானலில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பது தொடர்பாக வரும் டிசம்பரில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என ஐஐடி, ஐஐஎம் குழு நீதிமன்றத்தில் பதில் தெரிவித்துள்ளது. 16வது அறிவிப்பு. பாலியல் புகார் எதிரொலி காரணமாக பள்ளிகளில் NSS முகாம் நடத்துவதற்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. பெற்றோரின் தடையின்மை சான்றிதழ் கட்டாயம் எனவும், மாணவர்களை வெளியிடங்களுக்கு அழைத்து செல்லக்கூடாது எனவும் ஆசிரியர்களுக்கு பள்ளிக்கல்வி இயக்குனர் கண்ணப்பன் உத்தரவிட்டுள்ளார். 17வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் தற்போது 68,000 வாக்குச்சாவடிகள் இருக்கும் நிலையில் புதிதாக 6,000 வாக்குச்சாவடிகள் உருவாக்கப்பட்டு 74,000ஆக உயர்ந்துள்ளது. 1,200 வாக்காளர்களுக்கு ஒரு வாக்குச்சாவடி என்ற அடிப்படையில் பெரிய வாக்குச்சாவடிகள் பிரிக்கப்பட்டு அரசியல் கட்சிகளுடன் ஆலோசனை நடத்தி இறுதி செய்ய மாவட்ட தேர்தல் அலுவலர்களுக்கு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடைசியாக 18வது அறிவிப்பு. இனி ஆசிரியர்கள் மட்டும் வாக்குச்சாவடி அலுவலர்கள் அல்ல, வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களாக அங்கன்வாடி பணியாளர்கள், கிராம உதவியாளர்களை நியமிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர்களுக்கும் தலைமை தேர்தல் அதிகாரியான அர்ச்சனா பட்நாயக் அறிவுறுத்தியுள்ளார். நகர்ப்புற வாழ்வாதார திட்ட பணியாளர்களையும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களாக நியமிக்கலாம் எனவும், ஒன்றிய மாநில அரசுகளின் நிரந்தர பணியாளர்கள் நிலை அலுவலர் பணிக்கு வர முடியாத நிலையில் ஆணை பிறப்பிக்கப்பட்டது. இந்த 18 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.